ஹலோ ஃபுட்டீஸ், வெல்கம் டு ஃபுட் லவர்ஸ். இன்றைக்கி நானும் உங்களுக்காக ரொம்ப குளிர்ச்சியான ஒரு நல்ல குழம்பு எப்படி செய்கிறதுன்னு காமிக்கிறேன். டேஸ்டியான குழம்பு, புடலங்காய் தயிர் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு காமிக்கிறேன். அதுக்காக ஒரு 1/2 கிலோ புடலங்காய் வாங்கி அதை நீட்டாக தோலெல்லாம் சீவி ரொம்ப சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க. காமிக்கிற மாதிரி இந்த மாதிரி கட் பண்ணி அது சைடாக வச்சுக்கோங்க. இதுக்காக ஒரு 3 சைஸ் மீடியமான 3 சைஸ் ஆனியன் எடுத்து சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க. சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு சைடில் வச்சுக்கோங்க. ஒரு 4 பல் பூண்டு நீட்டாக நசுக்கி சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே ஒரு ஸ்மால் சைஸ் இஞ்சி எடுத்து நீட்டாக நசுக்கி அது கட் பண்ணி சைடாக வச்சுக்கோங்க. ஒரு 1/2 லிட்டர் தயிர் ஒரு கிண்ணத்தில் ஊற்றி அதில் இந்த கட் பண்ண 3 சைஸ் ஆனியன் போட்டு கொஞ்சமாக சால்ட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி சால்ட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி சைடில் வச்சு ஒரு ஸ்டவ் மேலே ஒரு பேன் வச்சு அதில் ஒரு எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கடுகு, சீரகம், உளுந்து, கடலப்பருப்பு நல்லா போட்டுக்கோங்க. போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். ஃப்ரை பண்ணிவிட்டு பச்சை மிளகா ஒரு 4 பச்சை மிளகா நம்ம இப்போ கட் பண்ணியிருக்கோம்ல பூண்டு, இஞ்சி எல்லாமே போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. கொஞ்சம் சிம்மில் வச்சு நல்லாவே ஃப்ரை பண்ணுங்கள். ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு ஆனியன் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி சால்ட்டு போட்டு சீக்கிரம் வெந்துடும், அதனால் சால்ட்டு போட்டுருக்கேன். அப்படியே கட் பண்ண புடலங்காய் போட்டு அதில் கொஞ்சமாக மஞ்சள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சிம்மில் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க, தண்ணி ஊற்றக்கூடாது. அப்படியே சிம்மில் போட்டு மிக்ஸ் பண்ணாலே சீக்கிரம் ஃப்ரை ஆகிடும். இந்த மாதிரி ஃப்ரை ஆனதுக்கப்புறம் லைட்டாக பெருங்காயம் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. ஃபைனலாக பெருங்காயம் போட்டுக்கிட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. கொஞ்சம் ஆறட்டும். அதுக்குள்ளே நம்ம கொஞ்சமாக 2 பச்சை மிளகா, கொஞ்சமாக கொத்தமல்லி எடுத்து நீட்டாக கட் பண்ணிக்கோங்க. சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு சைடில் வச்சுக்கோங்க. இப்போ இந்த தயிரில் நம்ம ஃப்ரை பண்ணது எல்லாமே ஊற்றி இந்த கட் பண்ண கொத்தமல்லி, பச்சை மிளகா நல்லா போட்டுக்கோங்க. அது உங்களுக்கு காரம் எப்படியோ அதுக்கேற்ற மாதிரி நல்லா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி ரைஸில் இது ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஒரு டைம் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், மறுபடியும் சாப்பிடுவீங்க. இது வெயிலுக்கு வேறு ரொம்ப குளிர்ச்சியான ஒரு நல்ல டிஷ்ஷு புடலங்காய் தயிர் குழம்பு. ஒரு டைம் ட்ரை பண்ணுங்கள் வீட்டில்.